கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சுகமாய் இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். பாருங்கள், எத்தனை சூழ்நிலைகள், கொடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும், எத்தனை மகா சிக்கலான சூழ்நிலைகள் இருந்தாலும், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, அவர்களை எல்லா சிக்கல் சிரமங்களிலும் இருந்து விடுவித்து பாதுகாத்து உயர்த்துவதற்கு உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு முறை பாருங்கள், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா என்கிறதான ஒரு அற்புதமான ராஜாவுக்கு விரோதமாக, ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாக ஒரு மகா பெரிய அஸ்ஸீரிய ராணுவம் சேனை வந்து சூழ்ந்து கொண்டது. ஐயா, இவர்களுடைய பட்டணங்கள், இவர்கள் தேசத்தை பாருங்க, சனகரிப் என்கிற அசீரியா ராஜாவும் ரப்சாக்கே என்கிறதான அவருடைய தளபதியுமாக சேர்ந்து மிகப்பெரிய ராணுவத்தோடு வந்து வளைந்து கொண்டார்கள். இது யூதாவில் வாழ்ந்த தேவ ஜனங்களுக்கு மகா இக்கட்டான காலம், மகா இக்கட்டான காலம். யாரும் காப்பாற்றவே முடியாத மகா சிக்கலான சூழ்நிலையிலே யூதா ஜனங்கள், தேவ ஜனங்கள் அகப்பட்டு கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த ரப்சாக்கே என்கிறதான சேனாபதி, ரப்சாக்கே என்கிறதான அசீரியா ராஜாவின் சேனாபதி யூதா ராஜாவாகிய எசேக்கியாவையும் அந்த ஜனங்களையும் அவர்களுடைய ராணுவங்களின் தேவனாகிய இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய நம்முடைய கர்த்தரையும் குறித்து மகா கேவலமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மகா கொடிதான சவால்களை விட்டு மகா கேவலமாக அவர்களை திட்டி தீர்த்து கொண்டிருந்தார்கள், சவால் விட்டு கொண்டிருந்தார்கள். நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சை அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளை கேட்டு, நீங்க நம்பி இருக்கிற கடவுள் யாரடா? எத்தனையோ தேசங்களை, எத்தனையோ பட்டணங்களை, அதன் ராஜாக்களை, அதன் ஆண்டவன்களை, தேவர்களை நாங்கள் தீக்கொளுத்தி விட்டு வந்தோமே. உங்களை எங்கள் கையில் இருந்து தப்புவிப்பவர் யார்? யார் எங்களுடைய சனகரிப் ராஜாவின் கையில் இருந்து உங்களை தப்புவிக்க முடியும்? யார் மேல நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? என்னடா ஜபம் ஜபங்கிறீங்க? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனை எல்லாம் வல்லமை உண்டா? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையின் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களா? மாம்ச பலத்தோடு வந்தார்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கொக்கரித்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இன்னும் சொல்றாரு. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனங்களை வாசித்தீர்களானால், அந்த சனகரிப் சொல்கிறான், ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டா? ஆமாத், அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? சப்பர்வாயிம், ஏனா, ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது உண்டா? கர்த்தர், பாருங்க, நல்லா கவனிங்க, கர்த்தர் எருசலேமை உங்களை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். பாருங்க, ரப்சாக்கே இப்படியா வந்து சவால் விடுறான். இது ராணுவத்திற்கு மாத்திரமல்ல, எசேக்கியாவுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமாய் கொக்கரித்தான். ஏன்னா அவருடைய வலிமை அப்படியா இருந்தது. ஐயா, தேசங்களை ஜெயித்து வந்து கொண்டிருந்தார்கள், தேசங்களை அழித்தார்கள், அதன் ஜனங்களை, பட்டணங்களை, அரசர்களை, அவர்கள் தேவர்களை எல்லாம் இந்த சனகரிப்பும் அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பும் அவருடைய ரப்சாக்கே என்கிற சேனாபதியும் சேர்ந்து அழித்து சுட்டரித்தார்கள். உண்மைதான், உண்மைதான். இப்பொழுது அவர்கள் சந்திக்கிறது யார? எசேக்கியா என்கிறதான தேவ மனிதரையும் தேவ பிள்ளைகளையும் சந்திக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நடந்தது என்ன தெரியுமா? இந்த ரப்சாக்கே என்கிறதான சேனாபதி, அசீரியா ராஜாவின் சேனாபதி தேவ ஜனங்களையும் மன்னன் எசேக்கியாவையும் மகா கடுமையாக தூஷித்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, கொக்கரித்தார்கள் எதிரிகள் சுற்றிலும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக நின்று. பாருங்க, 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் அவனை நோக்கி, ஏசாயாவை நோக்கி, ஏசாயா தீர்க்கதரிசியை நோக்கி இந்த கருத்தை, இந்த காரியங்களை அவர்கள் சொன்ன பொழுது என்ன சொல்கிறாங்க? இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். ஐயா, பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை.
வெற்றி பக்கத்துல தான் இருக்குது. வெற்றி கிடைக்கணும் நம்பிக்கை இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலம் இல்லை. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஐயா, கர்த்தர் நமக்கு உறுதியாய் கொடுத்த கட்டளைகள் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. அதை செயல்படுத்த, அதை பெற்றுக்கொள்ள பலம் இல்லை. இந்த கொடுமையான ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இவர்களுக்கு எப்ப எவ்வகையிலும் தப்பிச் செல்ல வழியே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் இது போன்ற சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கலாம். உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள், உங்களை சுற்றிலும் இருந்து கொக்கரிக்கிற பல்வேறு பிரச்சனைகள் உங்களை மகா கொடுமையான பயத்திலே அகப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஜெபிக்க முடியவில்லை, தியானிக்க முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை என்ற ஒரு கடுமையான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் தேவன் எங்கே? உங்கள் தேவன் எப்படி உங்களை காப்பாற்றுவார்? எந்த தேவனும் அவர்களுடைய ஜனங்களை, அவருடைய தேசத்தை எங்களுடைய கைகளிலே இருந்து காப்பாற்றவில்லை. நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் யார் என்று ஜனங்களும் ஜாதி கூட்டங்களும் ஒருவேளை பாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று கொக்கரிக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை பல்வேறு பாடுகள், பல்வேறு உபத்திரவங்கள், பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு நிம்மதியற்ற சூழ்நிலைகளிலே இருந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நிச்சயமாக மறந்து விடாதிருங்கள். உங்கள் தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன். ஐயா, நீங்கள் எப்பொழுது உண்மையான முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் எல்லா தீமைகளையும் ஒதுக்கிவிட்டு எல்லா கீழ்ப்படியாமைகளையும் தள்ளிவிட்டு அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ, பாருங்கள், பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு உத்தரவு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் நடைகளை சீர்படுத்துங்கள், உங்கள் வழிகளை செம்மையாக்குங்கள், கீழ்ப்படியாமையின் சுவடுகள் இல்லாதபடி எல்லாவற்றையும் அழித்து போடுங்கள். தேவனை நோக்கி பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை ராஜாக்கள், எத்தனை ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டால் என்ன? ஐயா, இதே வியாதி வந்து எத்தனை பேர் அழிந்து போயிருந்தாலும் என்ன? இத்தனை போன்ற பிரச்சனைகளிலே அகப்பட்டு எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆனால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் சரி, எத்தனை பெரிய மகா பெரிதான ராணுவம் போன்ற சூழ்நிலைகள் உங்களை சுற்றிலும் சூழ்ந்து உங்களை அழித்து நிர்மூலமாக்குவது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள். உங்களை பயப்படாதே, பயப்படாதே. ஓ யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாதே. நான் உன் தேவன், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை ரட்சிக்கிறவர் என்று சொல்லுகிறவரை விசுவாசியுங்கள். எந்த சூழ்நிலையிலும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனை வரட்டுங்க, எத்தனை ஆபத்துகள் வரட்டும், ஒருவேளை நீங்க கட்டுவதற்கு வழியே இல்லாதபடி கடன்கள், பைனான்ஸ் பிரச்சனைகள், நஷ்டங்கள், தொழிலே உள்ள லாபம் இல்லாத சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து வளைந்து கொள்ளலாம். பயப்படாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஐயா, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன், சைனியங்களின் அதிபதி உங்களோட இருக்கிறார். உங்களை விடுவிக்கிறவர் உங்களோட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். விசுவாச குறைவை கொண்டு வருகிற, பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசை கடிந்து கொண்டு உறுதியாய் நில்லுங்கள். ஜபத்திலே தரித்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இத்தனை மகா கொடுமையான பிரச்சனைகளிலே, எத்தனை குடும்ப பிரச்சனைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எத்தனை பண பிரச்சனைகள், எத்தனை பாருங்க கோர்ட்டு வழக்கு கேசு, எதிராக இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற சூழ்நிலைகள், ஒருவேளை முற்றிலுமாக கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். கைவிடப்பட்ட ஸ்திரீயை போல இளம் பிராயத்தில் தன் கணவனை இழந்து துக்கிக்கிற ஒரு ஸ்திரீயை போல நீங்கள் இளம் விதவை போல தவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை உதவி செய்ய யாருமே இல்லை என்ற சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இது போன்ற மகா கொடிதான வேளையிலே அந்த எசேக்கியா ராஜா செய்ததை நினைவில் கொள்ளுங்கள். பாருங்க, வாசியுங்கள். 19ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள்ல 15-16 வாசித்தீங்கன்னா அவர் என்ன செய்றார் பாருங்க. கர்த்தரை நோக்கி அவர் கெஞ்சுகிறார். கேருபீன்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். ஐயா, இப்படி பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஜெபத்தை, ஒரு பயங்கரமான ஜெபத்தை பாருங்க. 19ஆம் வசனத்திலே, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான்.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான தேவன் பாருங்கள். பாருங்கள், எப்பம் தேவனை தேடுவதற்கு ராஜாக்களும் அவருடைய ராஜ்யங்களும் ஜனங்களும் ஒருமனப்பட்டு தேடினார்களோ, ஓ மைட்டி காட், நடந்தது என்ன? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களுக்காக வைராக்கியமாக இறங்கினார். வாசியுங்கள், 35ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அன்று ராத்திரியிலே, கவனியுங்கள், அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலையிலே அவர்கள் எழுந்திருந்து பார்த்த பொழுது அவர்கள் எல்லோரும், அந்த முழு ராணுவமும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதீர்கள், இவர்கள் சைனியங்களின் அதிபதி. காணக்கூடாத கோடிக்கணக்கான தூதர் கூட்டங்கள் அவரிடம் இருக்கிறது. உங்களை பாதுகாப்பதற்காக, உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக தேவ தூதர்கள் அவர் சமூகத்திலே இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்க, ஒரே ஒரு தூதன், மை காட், வாட் a wonderful God, my dear people. ஒரே ஒரு தூதனை அனுப்பி இவ்வளவு ராணுவம் இருக்குது, இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிறது, இத்தனை குதிரைப்படை, யானைப்படை, எல்லா படைகளும் இருக்கிறது என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த அந்த ராஜாவையும் அந்த சேனாபதியும் அந்த தேசத்திற்கு விரோதமாக என் தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். நடந்தது என்ன? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஒரே ஒரு தூதன் சென்றான். அங்கே இருந்த 185,000 பேரை ஒரே தூதன் சங்கரித்து போட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லா கதையும் முடிஞ்சு ஒரே நிமிஷத்துல. My God, this is the God we are serving. This is a wonderful, wonder working God we are worshiping. My God, my dear people of God, எனக்கு அருமையான சகோதரரே, சகோதரியே, உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீர்கள். உங்களுக்கு பிரச்சனையில் இருக்கிற கஷ்டங்கள், உபத்திரவங்களை பார்க்காதீர்கள். ஐயா, இன்னும் நீங்கள் முறுமுறுக்காதீர்கள். ஐயா, முறுமுறுக்காதுங்க, பயப்படாதுங்க, குறை சொல்லாதுங்க, கோல் சொல்லாதுங்க, கோபப்படாதுங்க. அமைதியாய் தேவ சமூகத்திற்கு வாருங்கள். நடுஜாமத்திலே இருந்து, ஐயா, என் தேவனே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி என்று வாருங்கள். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திற்கு வாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளை ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தூதர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, தூதர்களை அனுப்பி வேதத்திலே பல்வேறு இடங்களிலே தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். தூதர்களை அனுப்பி பேசி இருக்கிறார். தூதர்களை சொப்பனத்திலே தோன்றி இருக்கிறார்கள், தரிசனங்களை தோன்றி இருக்கிறார்கள், நிஜமாகவே வேதத்திலே வந்திருக்கிறார்கள். தூதர்களை நம்புங்கள். தூதர்களுக்கு என்று ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் தூதர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், ஐயா, உங்கள் கால்கள் கல்களிலே இடறிவிடாதபடி, எந்த சிக்கலிலும் எந்த உபத்திரவங்களிலும் உங்கள் கால்கள் அகப்பட்டு கொள்ளாதபடி உங்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவதற்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். மறந்து விடாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை நிச்சயமாக இந்த கர்த்தர் விடுவிப்பார், கைவிடவே மாட்டார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோர்வுகள், எத்தனை சஞ்சலங்கள், தவிப்பு, தத்தளிப்பு உங்களை சூழ்ந்து இருந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள். அதிகாலை ஜெப வேளையிலே, ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, இந்த ஜெபத்திலே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். ஐயா, தகுதியற்ற நாங்கள், உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு தகுதியற்ற நாங்கள், இயேசு கிறிஸ்து உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், ஐயா, மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்களும், ஒருவேளை அந்த எசேக்கியா ராஜாவும் தேவ ஜனங்களும் அகப்பட்டு கொண்டது போல இவர்களும் மகா கொடிதான சிக்கல்களிலே, தப்பிக்கவே முடியாத சிக்கல்களிலே அகப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனே கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்பா, இவர்கள் வேதனைகள், இவர்களை சஞ்சலப்படுத்துகிறவர்களின் கையிலே அகப்பட்டு, ஐயா, இவர்களை துன்பப்படுத்துகிற, அடக்கி வைத்திருக்கிற பல்வேறு
கொடுமைகள், பிரச்சனைகள், ஓ லார்ட், ஐயோ இவர்களுக்கு இருக்கிற அநேக உபத்திரவங்களின் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்காக எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் எங்கே எங்கே அகப்பட்டு துன்புறுகிறார்களோ, எங்கே எங்கே அகப்பட்டு ஐயா சிக்கல்களில் அகப்பட்டு மீளவே முடியாத துயரங்களிலே அந்த எசேக்கியா ராஜாவும் ஓ லார்ட் தேவ ஜனங்களும் எப்படியாய் அவதிப்பட்டார்களோ, அவதிப்பட்டு அப்படியாய் அவதிப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம் சுவாமி. ஐயா இவர்களுக்கு விரோதமாய் அன்று அந்த எசேக்கியா ராஜாவுக்கும் தேவ ஜனங்களுக்கும் உமக்கும் விரோதமாக, ஜீவனுள்ள தேவனாகிய உமக்கும் சைனியங்களின் அதிபதியாகிய உமக்கும் விரோதமாக பேசிய அந்த ஜனங்களின் ஓலாட் விரோத பேச்சுகளை, கேலி கிண்டல் பேச்சுகள் உம்முடைய செவிகளிலே ஏறிற்று என்று வாசிக்கிறோமே. அப்படியே இவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஐயா, இவர்களை வெட்கப்படுத்துகிற, இவர்களை அவமானப்படுத்துகிற, இவர்களை நோகடிக்க செய்கிற, இவர்களை சஞ்சலப்படுத்துகிறவர்களின் வார்த்தைகளை இன்று இன்று இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உம்முடைய செவிகளிலே கேட்பதற்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. அப்படியே உம்முடைய செவிகளிலே அது ஏறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒரு முறை இந்த பிள்ளைகளை நினைத்தருளும்படியாய் ஐயா, இரவும் பகலும் உம்மை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற இந்த பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் உம்முடைய ஞாபக புஸ்தகம் இவர்களுக்காய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவருடைய பிரச்சனைகளுக்காக, பிள்ளைகள் சூழ்ந்திருக்கிற பல்வேறு இடரல்கள், பிரச்சனைகள், துன்பங்களுக்காக உம்முடைய ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா பல்வேறு காரியங்களுக்காக கடந்து செல்லுகிற இந்த பிள்ளைகள் அதிகாலை வேளையிலே உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே, ஐயா ஜனங்கள் எல்லாம் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே தூக்கத்தை வெறுத்து தியாகத்தோடு ஐயா தங்களுடைய சரீரத்தை, ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாய் உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பித்திருக்கிற, பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகளோடு, கஷ்டங்களோடு, சரீர பலகீனங்களோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நினைத்தருளுவீராக இப்பொழுதே ஐயா இவர்களுக்காகவும் இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த தூதர்கள் எங்கும் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களோட கடந்து செல்லட்டும், தேவ மகிமை கடந்து செல்லட்டும். ஐயா உம்முடைய வேதத்திலே 91ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஐயா இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் இவர்களுடைய கால்கள் எங்கும் எதிலும் எந்த பிரச்சனையிலும் சிக்கிக் கொள்ளாதபடி, எந்த ஆபத்திலும், எந்த கடன் தொல்லை பாரங்களிலும், நஷ்டத்திலும், தோல்வியிலும் சிக்கிக் கொள்ளாதபடி இவர்களை விடுவிக்க, பாதுகாக்க ஐயா இவர்களை தம்முடைய உள்ளங்கையிலே ஏந்தி கொண்டு போகுவதற்காக உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தூதர்கள் அந்த பணியை செய்யும்படியாய் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இன்றே அந்த மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றொரு நாள் இதே எசேக்கியா ராஜா ஜெபித்த பொழுது வானத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டு ஒரே தூதன் புறப்பட்டு சென்று ஓ லார்ட் எதிரிகள் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்து போட்டது போல அன்று இரவோடு அத்தனை ராணுவமும் செத்த பிரேதங்களாய் மாறிவிட்டது போல என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும், பிசாசின் ஆதிக்கங்களும், அதிகாரங்களும், எல்லா உபத்திரவங்களும், சஞ்சலங்களும், தவிப்பும் இன்றோடு ஓடி போகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி போகட்டும். இவர்கள் விடுதலை அடையும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, in the mighty and holy name of Jesus, அப்பா உங்க மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், உங்க பிரசன்னம் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. யார் யார் பல்வேறு உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், என்ன வியாகுலங்கள், சஞ்சலங்கள் இவர்களை சூழ்ந்து கொண்டாலும் என் தேவனே உம்முடைய நீதியின் வலதுகரம் இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த தூதர்கள் இவர்களை சூழ்ந்து கொண்டு பாளையம் இறங்கி பாதுகாக்கும்படியாய் ஐயா உம்முடைய பரிசுத்த தூதர்கள் இவர்கள் பிள்ளைகளை இவர்களை விட்டு புறப்பட்டு சென்ற, தவறி போன, தள்ளி போன இவர்களுடைய கணவன்மாரை, மனைவிமாரை ஐயா எந்த சூழ்நிலையில் இவர்கள் பிரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக உம்முடைய தூதர்கள் அவர்களை திருப்பி கொண்டு வரும்படியாய், கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவ அப்பா ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இவர்களுக்காக வேலை செய்யட்டும்.
எல்லா பலகீனங்களையும், எல்லா தொந்தரவுகளையும், எல்லா கஷ்டங்களிலும் இருந்து இவர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உண்டாகும்படியாய், கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எங்கள் பரலோக தேவனே, இவர்களையும் இவருடைய பிள்ளைகளையும் ஐயா, இவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்து அன்று எப்படி தேவ ஜனங்களை விடுவித்தீரோ, எசேக்கியாவுக்கு விரோதமாக இருந்த சவால்களை, வெட்கத்திற்கு இடமான, சஞ்சலத்திற்கும் தவிப்பதற்கும் இடமான சூழ்நிலையில் இருந்து நீர் எப்படி பாதுகாத்தீரோ, அப்படியே இந்த பிள்ளைகளும் இவர்கள் பிள்ளைகளும் பாதுகாக்கும்படியாய் எங்கள் பரலோக தேவனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒரு குறைவுமின்றி உங்களை சுகபத்திரமாக பாதுகாக்கவும், ஏற்ற காலத்திலே உங்களுக்கு சகாயம் செய்து உங்களை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் சக்தி உள்ள வல்லமை உள்ள ஒரு தேவ சமூகத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்துதான் இன்று சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஐயா, எரேமியா 1:8 கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை உங்களோடு இன்றும் சொல்லுகிறார். அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற எந்த பிரச்சனைகளுக்கும் பயப்பட வேண்டாம். ஐயா, எந்த சூழ்நிலைகளுக்கும், எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்கள், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஐயா, இவர் பெயர் இம்மானுவேல். இந்த இயேசு, இந்த கர்த்தர் என்றென்றும் மாறாதவர், உங்களோடே இருக்கிறவர், உங்களை காக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களை மேன்மைப்படுத்தும்படி உங்களோடே இருக்கிறவர். அதனால் தான் வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே. உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பயப்படாதே என் அன்பு சிறியவராய், சின்னவராய், எளியவராய் இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யார் பிரியமாய் இருக்கிறார்? உங்கள் பிதா. ஐயா, இந்த கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். எதற்கு பிரியமாயிருக்கிறார்? ராஜ்யத்தை கொடுப்பதற்கு. ராஜ்யத்தை, மேன்மையை, மகிமையை, ஆசீர்வாதங்களை, சுகத்தை, விடுதலையை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நிச்சயமாக நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ஐயா, சந்தேகமே இல்லை. ஒருவேளை காட்டுக்கு ராஜாவாய் இருக்கிற சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து, வறுமை அடைந்து பட்டினியாய் இருக்க முடியும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அப்படியாய் சொல்லும் பொழுது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற, ஜெபிக்கிற எங்கள் ஜெப சங்கிலியோடு ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவாய் நடத்தி தருவார் என்பதிலே மாற்றமே இல்லை. அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை கவனியுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை. உங்களை காப்பதற்கு அவர் உங்களோட இருக்கிறார். ஐயா, நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள், உண்மைதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இருக்கிற பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், வருத்தங்கள், ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டு போன சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து உங்களை பாதுகாக்கும்படி, ஐயா, உங்களை உயர்த்தும்படி, ராஜ்யத்தை உங்களுக்கு, நீங்கள் இழந்து போனதை, உங்கள் இழந்து போன சுதந்திரத்தை, இழந்து போன சமாதானத்தை, வெற்றியை, ஆசீர்வாதங்களை, செல்வத்தை திருப்பி கொடுக்கும்படியாய்
பாதுகாக்கும்படியாய், உங்களை உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கும்படியாய் இந்த இயேசு என்றென்றும் உள்ள நல்ல கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஒன்றும் உங்களை பிடித்து கொண்டு போக முடியாது. ஐயா, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போக முடியாது. அவர்கள் கொண்டு போய் விடுவார்களோ, என் பிள்ளைகளை இவர்கள் கொண்டு போய் விடுவார்களோ, ஒருவேளை இவர்களின் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் செல்வத்தை, என்னை அழித்து விடுவார்களோ, கெடுத்து விடுவார்களோ, அல்லது எங்களை நாசமாக்கி விடுவார்களோ என்று பயப்படாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யோவான் 10:26-28 சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஐயா, இந்த கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். ஐயா, இந்த சத்துரு யோவான் 10:10 சொல்லப்பட்டபடி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாத பிசாசு உங்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தால் என்ன, இந்த அன்பின் இரட்சகர் ஆத்துமநேசர் உங்களை என் பிரியமே, என் உத்தமியே, என் ரூபவதியே, என் புறாவே என்று அழைக்கிற அன்பின் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க, ஐயா, உங்கள் ஜீவன், உங்கள் வெற்றி வாழ்வு, உங்கள் சமாதான வாழ்வு, உங்கள் குடும்ப வாழ்வு, உங்கள் மொத்தத்தில் உங்கள் ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பிசாசுகள் வந்து, எத்தனை பிசாசின் கூட்டங்கள் வந்து உங்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தால் என்ன, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பாதுகாப்பதற்காக அவர் உங்களுடனே இருக்கிறார். ஐயா, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் 10:28 யோவானிலே இப்படியாக சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. என் பிள்ளைகள் எத்தனை கடை இருந்தாலும் சரி, எத்தனை வாதை நோய் துன்பங்கள், ஒருவேளை மின்னலை போல சாத்தான் அவர்கள் மீது விழுந்தாலும் சரி, ஒருவேளை கர்ச்சிக்கிற சிங்கம் போல இவர்களை சுற்றி பொல்லாத பிசாசு சிங்கம் போல் அலைந்து திரிந்து இவர்களை கெடுக்கவும் அழிக்கவும் வகை தேடி சுற்றி திரிந்தாலும் என்ன, கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. என் பிள்ளைகள் ஒரு காலம், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்க முடியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவனும் என் கையில் இருந்து அவைகளை பறித்துக் கொள்வதும் இல்லை, ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை. எந்த பிரச்சனையும் உங்க பிள்ளைகளை அழிக்க முடியாது. ஐயா, எந்த பிரச்சனையும் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் கணவனையோ கொண்டு போக முடியாது. ஒருவேளை அவர்கள் அந்த வழியிலே இருந்தால் கூட அவர்கள் கெட்டு போகாதபடி திரும்பவும் அவர்களை பாதுகாத்து திருப்பி கொண்டு வர இந்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், 29ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். ஐயா, இந்த பிதா, நம்முடைய பரலோக பிதா, அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல இரட்சகரை கொடுத்து இருக்கிறார். இந்த அன்பின் ஆண்டவர் பாருங்க, அவரை கர்த்தரை சொல்கிறார், அவைகளை எனக்கு தந்த, நம்மை அவருக்கு கொடுத்த நம்முடைய பிதா எல்லாரிலும், எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், நம்மை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை, என் பிள்ளைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் ஒரு சக்தியாலும் ஒரு தொந்தரவு சோதனை சிக்கல் போராட்டம் துன்பம் உபத்திரவங்களினாலும் முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஐயா, எத்தனை பேறு பெற்றவர்கள் நீங்கள் பாருங்கள், எத்தனை விசேஷமானவர்கள் நீங்கள் பாருங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். சங்கீதம் 34:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் தேவ பிள்ளைகள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். வண்டர்ஃபுல் மை டியர் பீப்பிள் ஆஃப் காட். பாருங்க, தேவ பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு அவர்களை அவர்களுடைய எத்தனை உபத்திரவங்கள், எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். என் பிள்ளைகளுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, என் மகளுடைய காரியம் இப்படி இருக்கிறது, என் மகன் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறானே, அல்லது என் கணவன் என் மனைவி, ஐயா, என்னை நேசித்தவர்கள் இப்படியாய் விலகி போய்கொண்டிருக்கிறார்களே, என்ன ஆகுமோ தெரியவில்லை, என் வாழ்க்கை எங்கே போய் முடியும் என்று என்னால் கணிக்க முடியவில்லை என்று கவலைப்படாதிருங்கள். சிங்க குட்டிகள், ராஜாவின் பிள்ளைகள் கூட ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து
பட்டினியாயிருப்பார்கள். ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நிச்சயமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா கர்த்தர் அவர்களை எல்லா இக்கட்டுகள், எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி பாதுகாப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எத்தனை மோசமான சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இந்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஐயா, இருக்கிற எல்லா உபத்திரவங்கள் பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை நீங்களாக்கி விடுவித்து உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். நீங்கள் எங்கே வெட்கப்பட்டு போனீர்களோ, எங்கே அவமானப்பட்டு ஐயா தோற்று தொலைந்து போய்விட்டேன் என்று எங்கே நீங்கள் மன சஞ்சலத்தோடு ஐயா நொறுங்குண்ட மனதோடும் நறுங்குண்ட இருதயத்தோடும் காணப்படுகிறீர்களோ, எங்கே கண்ணீரின் சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், ஓ பயப்படாதே சிறுமந்தையே, கர்த்தர் உங்களுக்கு ராஜ்யங்களை கொடுக்க, ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை கேட்கிறவராக இருக்கிற கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் மேன்மைப்படுவீர்கள், மகிமைப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த ஜப வேளையிலே, இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஐயா, உம்மை ராஜாதி ராஜாவாய், எங்களை மீட்டெடுக்கிறவராய், எங்கள் மீட்பராய், இரட்சகராய், எங்களை விடுவிக்கிறவராய் நம்பி உம்முடைய சமூகத்திலே வந்து, உம்முடைய கிருபாசன தண்டையிலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். தேவ அனுக்கிரகம், தேவ சமாதானம், தேவ தயவு ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதே எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, உங்க மகிமை உள்ள வாக்குத்தத்தங்களின் படியே இவர்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடி, ஐயா எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி, இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், எத்தனை சதித்திட்டங்கள், எத்தனை கொடுமைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனையான காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தாலும் இவர்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடி என் தேவனே உம்முடைய வாக்குறுதியின்படியே சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து ஐயா ராஜாக்களின் ராஜாக்களும் ராஜாத்திகளும் ராஜகுமாரிகளும் தாட்சி அடைந்து பட்டினியாயிருந்தாலும் நீரே எங்கள் ராஜாதி ராஜா, நீரே எங்கள் கர்த்தாதி கர்த்தா. அப்பா, உம்மை தேடுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி பாதுகாக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி ஐயா, அநேக ஜாதிகளுக்கு மத்தியிலே, அநேக ஜனக்கூட்டங்களுக்கு மத்தியிலே உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனே, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, ராஜ்யத்தை, மேன்மையை, மகிமையை, கிருபைகளை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தைகளின்படியே ஐயா, பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்களோடு கடந்து வந்திருக்கிற என் தேவ சமூகத்திலே ஒரு நல்ல செய்தி வேண்டும். ஐயா, வெகு நாளாய் வாடகை வீட்டிலே இருந்து ஐயா வாடகை கட்ட முடியாமலும் கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் ஒரு சொந்த வீடு இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்காய் தேவரீர் உம்முடைய பீடங்கள் அண்டையிலே தகைவகளான் குருவிக்கு கூடும் தங்க இடமும் கிடைத்ததே என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. என் அன்பின் தேவனே, நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. நல்ல வேலைகளை, நல்ல வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ராஜா, தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ஐயா. எந்த உபத்திரவும், எந்த பைனான்ஸ் பிரச்சனையும், எந்த கடன் தொல்லை பாரங்கள் எதுவும் உம்முடைய பிள்ளைகளை நெருக்காதபடி இந்த
ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் ஒன்றும் நெருக்காதபடி எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தாவே நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஐயா நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிப்பார் என்று வாசிக்கிறோமே. அப்படியே தேவ அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். என் தேவனே, எல்லா பிரச்சனைகள் எல்லா உபத்திரவங்கள் பாடுகளிலும் இருந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிற தேவன் ஐயா. நீர் விடுவிக்கிறவர், நீரே ரட்சிக்கிறவர், நீரே எங்கள் ரட்சகர் என்று உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே ஐயா தேவ பர்வதமாய் உம்முடைய கிருபாசன தண்டையா இதை நினைத்து வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் ஐயா. மன வருத்தங்கள், சோர்வுகள், துக்கங்கள், வருத்தங்களுக்கு மாறாய் ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவரின் கிருபை ஐயா, பரிசுத்த ஆவியானவரே தேற்றவாளனாய் ஒவ்வொருவர் மீதும் அந்த ஆனந்த தைல அபிஷேகமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஐயா, என் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஐயா ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இவர்கள் துயரத்திற்கு பதிலாக ஒரு துதியின் உடை கொடுக்கப்படட்டும். இப்பொழுதே வாழ்க்கை மாறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. எங்கள் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நம்பிய பிள்ளைகள் யோவான் 10:28 படியே இவர்கள் ஒருவரும் கெட்டு போவதில்லை என்று நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை புயல் அடித்தால் என்ன, எத்தனை கடல் கொந்தளிப்புகள் இவர்கள் வாழ்க்கையிலே, கடல் கொந்தளிப்புகளை போன்ற பிரச்சனைகள் ஐயா, சீறி வருகிற புயலை போன்ற பல்வேறு உபத்திரவங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் இவர்கள் சொந்த வாழ்க்கையிலே ஐயா, இவர்களுடைய பைனான்ஸ் மற்றும் குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த சீறி வரும் புயற்காற்றையும் கொந்தளித்த கடலையும் பார்த்து என் தெய்வமே நீர் இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்டது போல இன்றும் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா பிரச்சனைகளையும் குறித்து நீர் உம்முடைய நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். எல்லாம் அமைதலாகட்டும், அமைதலாகட்டும். என் தேவனே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் நீ சொன்னீங்களே சுவாமி. ஐயா, வழி தெரியாது இருக்கிற வாலிப பிள்ளைகளை, வழி தெரியாது இருக்கிற எங்கள் மகன் மகள்களை கர்த்தாவே நீர் நல்ல வழிகளிலே நடத்தும்படியாய், மேன்மையான மகிமையான வழிகளிலே நடத்தும்படியாய் ஐயா, வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, கிழக்கிலோ மேற்கிலோ இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ உம்மிடம் இருந்து எங்கள் பரலோக பிதாவே உம்மிடம் மாத்திரம் இருந்தே கர்த்தரால் மாத்திரமே வரும் என்று விசுவாசிக்கிறோம். வரட்டும், நல்ல செய்திகள் வரட்டும் ஆண்டவரே, நல்ல செய்திகள் வரட்டும். பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியா என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உண்டாகட்டும். எங்கள் தேவனே, எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஐயா, குடும்பத்தில் பலகீனமானவர்களுக்கு நித்திய ஜீவனை இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் ஒரு காலம் கெட்டு போகாதபடி, எந்த சூழ்நிலையிலும் கெட்டு போகாதபடி தேவரீர் உங்க அனுக்கிரகம் அவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஐயா, எங்கள் பிள்ளைகளை, எங்களை ஒருவனும் உம்முடைய கையில் இருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த பிரச்சனையோ உபத்திரவமோ வேதனைகளோ உம்முடைய பிள்ளைகளை ஐயா ஸ்தோத்திரம் டாடி, எங்கள் பரலோக பிதாவின் தேவனுடைய கரத்தில் இருந்து யாவரும் பறித்து கொள்ள போக முடியாது என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மாற்றும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களை
காட்டிலும் என் சகோதரிகளுக்கு இருக்கிற எல்லா துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீரின் அனுபவங்கள், மரண பள்ளத்தாக்கின் எல்லா வியாகுலங்களை காட்டிலும் நீர் பெரியவராயிருக்கிறீர். உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. இந்த பாடுகள், துக்கங்கள், வேதனைகளை கொடுக்கிற பொல்லாத பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நீர் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவாசித்து உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக அற்புதங்கள் இன்றே நடக்கட்டும் சுவாமி. இவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, கையின் பிரயாசங்களிலே பெரிய ஆச்சரியமான மாற்றங்கள் இன்றே தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயாவுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் தேவனாகி கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் விண்ணப்பங்களை நீர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் ஓலாடைய அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென்.